நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சிவகார்த்திகேயன் கூப்பிடல, ஒருத்தரும் கூப்பிடல. சிவகார்த்திகேயன் எனக்கு நல்லா தெரியும், ஆனா அவர் என்ன கூப்பிடல. நீ படம் பாத்தியா? இல்ல நான் பார்க்கல. என்ன பேசுவேன்? நான் என்ன வேணா பேசுவேன். ராதிகாவை பத்தி நான் என்ன வேணா பேசுவேன். படத்தை பார்த்து தான் பேசணும்னு கிடையாது, நான் பார்த்துட்டேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு நிறைய பேசுனாங்க, படத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் பேசினாங்க. நான் அதாவது வந்து ஒரு விழாவுக்கு நம்ம போகும்போது ஒருத்தவங்களை நம்ம பற்றி புகழ்ந்து பேசுகிறோம், அவங்களுக்கு புகழ்ச்சியை உண்டாக்குறோம். ஆனால் சில ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். அப்படிதான் நான் முன்னோட்டம் மட்டும்தான் பார்த்தேன், இந்த படத்தோட முன்னோட்டம் மட்டும்தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சிவகார்த்திகேயன் கூப்பிடல, ஒருத்தரும் கூப்பிடல. ராதிகா இது ஆடியோ லான்ச்சுக்கு நான் வர்றேன், என்னை கூப்பிடுங்கன்னு நான் தான் கேட்டேன் இல்லையா? சிவகார்த்திகேயன் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவர் என்னை கூப்பிடல. பட் வந்து ராதிகான்னு நான் கேட்டு நான் வந்தேன். ஏன்னா என் ராதிகாவை புகழ்ந்து எல்லாரும் பேசுறத நான் கேட்கணும், அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இட்ஸ் அ வெரி டச்சிங் மூமெண்ட். ஒரு சின்ன நான் வர ராதிகான்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் கேட்டாங்க, நீ படம் பார்த்தியா? ஏன்னா நான் ராதிகாலாம் வெளியில் வரோன்னா வீட்டில் கொஞ்சம் மிரட்டி அனுப்புவாங்க. நீ படம் பார்த்தியா? இல்லை நான் பார்க்கல. என்ன பேசுவேன்? நான் என்ன வேணா பேசுவேன். ராதிகாவை பற்றி நான் என்ன வேணா பேசுவேன். படத்தை பார்த்து தான் பேசணும்னு கிடையாது, நான் பார்த்துட்டேன். ட்ரெய்லரை அவங்க எனக்கு அனுப்புனாங்க, நான் அத்தனை வாட்டி பார்த்தேன். ஒன்னொன்னே ரசிச்சு பார்த்தேன். அவங்க அப்பாவை அதில் பார்த்தேன் நான். இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோவில் ஏதோ அப்படி ஒரு லோ ஆங்கிள் ஒன்று அப்படியே, ஏன்னா அவங்க அப்பா கூட நடித்த அந்த தலைமுறையை சேர்ந்தவங்கள நானும் ஒருத்திங்கிற பெருமை எனக்கு உண்டு. அவங்க அப்பாவை நான் அங்கே பார்த்தேன். அவ்வளோ பெரிய நடிகர், அவருடைய லெகசியை அவங்க அழகாக கொண்டு வந்திருக்காங்க.